கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். அவருடைய வருகைக்கு மணவாட்டி ஆகிய சபை என்ன செய்யணும்? ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுவதற்கு சபை எப்பொழுதும் விழிப்பா இருக்கணும், எப்பொழுது கருத்தா இருக்கணும். அப்பதான் சபை ஆயத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வேகமாக ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் வேதத்தை திருப்புங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியான். அல்லேலூயா. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதன். இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை, நாம் எதை விட்டெல்லாம் பிரியக்கூடாது. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன? நாம் எதை விட்டெல்லாம் பிரியக்கூடாது. எதை விட்டெல்லாம் பிரியணும் அப்படின்னு இருக்குது, எதை விட்டு பிரிய கூடாதுன்னு இருக்கு. இன்னைக்கு முதலாவது நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான வார்த்தை, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. எதை விட்டு பிரியக்கூடாது? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களோடு பேசுவதற்கும் ஜனங்கள் பாவ நிவர்த்தி பலிகளை செலுத்துவதற்கும் ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொண்டு அவனுடைய வம்சமாகிய அந்த ஆரோனின் வம்சத்தை ஆசாரிய ஊழியத்திலே கொண்டு வந்து ஜனங்களுக்கு போதிப்பதற்கும் ஜனங்களை நடத்துவதற்கும் கர்த்தர் உண்டு பண்ணினதுதான் ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமீன் சொல்லுங்க. அதுதான் என்னது? ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததுனால அதன் அடிப்படையில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மோசே தெளிவாக செய்து முடிக்க ஆண்டவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் முக்கியமாக 3 பகுதிகள் உண்டு. ஒன்று பிரகாரம், இன்னொன்று பரிசுத்த ஸ்தலம், இன்னொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்போது எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரகாரத்தில் நிற்க வேண்டும். ஜனங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் போவதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை?
அதிகாரம் இல்லை. ஜனங்கள் எங்கே நிற்க வேண்டும்? பிரகாரத்தில் நிற்க வேண்டும். பலி செலுத்த வருகிறவர்கள் எங்கே நிற்க வேண்டும் என்று சொன்னால் பிரகாரத்தில் நின்று கொண்டு வந்த பலிகளை ஆசாரியனிடத்தில் கொடுக்க வேண்டும். ஆசாரியன் அதை துண்டித்து எந்த காரியத்திற்காக பலி செலுத்தணுமோ அந்த காரியத்திற்காக பலி செலுத்தி அது குற்ற நிவாரண பலியாக இருக்கலாம், பாவ நிவாரண பலியாக இருக்கலாம், இப்படி நிறைய பலிகள் இருக்குதுல்ல. அந்த பலிகள் அது என்ன சொல்றாங்களோ அதுக்காக செலுத்தி அதை முடிச்சிருவோம். ஆசாரியர்கள் எது வரைக்கும் போக முடியும்னா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகலாம். ஆசாரியன் எது வரைக்கும் போகலாம்? பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யார் தான் பிரவேசிக்க முடியும்னா பிரதான ஆசாரியன். யார் தான் பிரவேசிக்க முடியும்? பிரதான ஆசாரியன் மட்டும்தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அதுவும் எல்லா நாளும் பிரவேசிக்க முடியாது. வருஷத்தில் ஒரு முறை தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அவன் உள்ளே பிரவேசிக்கும் போது அவன் கால் என்ன கட்டியிருப்பாங்க? சங்கிலி போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்துக்குள்ள ஒரு மனிதன் பிரவேசிக்கும் போது அவன் பாவம் செய்தால் அங்கே அவன் என்ன செய்திருவான்? செத்து போயிடுவான், மரித்து போயிடுவான். அதனால மரித்த பணத்தை எடுக்கிறதற்கும் யாரும் உள்ள என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஆகவே போன ஆசாரியன் வெளியே வர தாமதித்தால், அந்த ஆசாரியனை காணலைன்னா வெளியே நிற்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சங்கிலி என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. ஒருவேளை ஆசாரியன் அங்கேயே செத்து விட்டால் பிணமாக அவனை இழுத்து வெளியே கொண்டு வருவார்கள். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவம் என்பது சற்று வித்தியாசமானது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாக்கியம் மகிமையானது. அல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தேவன் வாசம் பண்ணி தேவன் எழுந்தருளும் போது ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்குவார்கள். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வந்து நிற்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே மோசேயினுடைய பணிவிடைக்காரனாக யோசுவா என்கிற ஒரு வாலிபன் இருக்கிறான். இந்த யோசுவாவை குறித்துள்ள காரியங்களை நாம் தியானித்தால் அவன் ஒரு ஆசாரியர் குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. அவன் ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவன். அவன் மகா பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த யோசுவா மோசேக்கு பணிவிடைக்காரனாக வேலைக்காரனாக வந்தபோது மோசே அவனை ஏற்றுக்கொண்டான். ஏனென்று சொன்னால் மோசேக்கு கண்டிப்பாக உதவிக்கு ஆளு தேவை. அதனால இந்த யோசுவா வைத்துக்கொண்டு, அதனால தான் அவங்க மாமனார் வந்தபோது சொன்னாரு, நீ ஒருவனா இந்த பாரத்தை சுமப்பது மிகவும் கடினமானது, ஆகவே உன் கூட இருப்பதற்கு ஒரு 70 மூப்பர்களை நியமித்துக் கொள் என்று சொல்லி முதலாக அந்த இஸ்ரவேல் சபையில எத்தனை மூப்பர்களை நியமித்தார்கள்? 70 மூப்பர்களை நியமித்தார்கள். எதற்காக தெரியுமா? ஜனங்களை விசாரிப்பதற்காக, ஜனங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக, பாளையத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக 70 மூப்பர்களை நியமித்தார்கள். மோசே ஆண்டவரோடு பேசுவதற்கும் கற்பனைகளை வாங்குவதற்கும் அவர்கள் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கும் தான் அவனுக்கு நேரம். ஜனங்களை போய் விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மோசேக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அதனால மாமனார் பார்த்துட்டு சொன்னார், நீ ஒரு 70 பேரை நியமின்னு 70 பேரை நியமிச்சாங்க. ஆனா இந்த 70 பேரை விட மோசேயோ கூட இருந்தது யோசுவா. இந்த யோசுவா என்ன செய்தான் என்று சொன்னால், வாலிப வாலிபத்தில் எவ்வளவோ காரியத்தை செய்திருக்கலாம், எவ்வளவோ வாலிபர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தாலும் இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல போய் உட்கார்ந்திருக்கிறான். மோசே அந்த மகிமையை அனுபவிக்கும் போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல இந்த யோசுவா உட்கார்ந்து இருக்கிறான். அவனை குறித்து பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு சொல்லுங்க பிரியாதிருந்தான். அல்லேலூயா. இந்த காலவேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறது ஆலயம், தேவ சமூகம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கணும். அதனால தான் சங்கீதம் 84:10 வாசிக்கிறோம், 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு என்னது நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. தாவீதுடைய எண்ணம் அதுவாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் ஆகாமிய கூடாரங்களில் இருக்கிறத விட நான் எங்க போய் உட்கார்ந்து இருக்கணும்? ஆலயத்தின் வாசல்லையாவது போயிருக்கணும். நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? நீங்களும் நானும் ஆலயத்தின் வாசல் இருக்க ஆண்டவர் விடல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் என்று சொல்லி உங்களுக்கு எவ்வளவு வசதியை பண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ராமேன் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா.
நீங்க எல்லாம் வெயில நின்று அப்படியே காயணும்னு ஆண்டவர் உங்களை விடல. அப்படியே நீங்க மழை நனைஞ்சு உட்காரணும்னு விடல. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வசதியை கொடுத்திருக்கிறார், தேவ சமூகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவ சமூகத்தை விட்டு பிரியறதுக்கு நமக்கு மனசு இருக்க கூடாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. 1000 நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பிரகாரங்களில் செல்லக்கூடிய ஒரு நாள் எனக்கு நல்லது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ரத்தத்துல ஊறி போய் இருக்கணும். எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் கர்த்தருடைய பிரகாரங்களுக்கு போவதுதான் எனக்கு நல்லது. அந்த ஆலயத்துக்கு போகிற ஒரு நாள் இருக்கு பாருங்க, அது எனக்கு நல்லது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆகாமிய கூடாரத்தில் நான் எவ்வளவுதான் ஏசி போட்டு ஃபேன் போட்டு உட்கார்றதை விட இந்த ஆலயத்தில் வந்து வாசற்படியில் உட்கார்ந்தா கூட அது எனக்கு நல்லது. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லும்போது சொன்னான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன். எதை கேட்டேன்? தாவீது சொல்லுகிறான், ஒன்னே ஒன்று தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன என்ன? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். அதுதாங்க ஒரு தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு அனுபவம். அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு அனுபவம். தாவீதுக்குள்ள எவ்வளவு உற்சாகம் பாருங்க. நான் எங்க தங்கி இருப்பதை நாடுவேன் சொல்லுங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இருக்கிறது. அதனாலதான் அவன் சொன்னா, எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி கொடுத்து விட்டார், அது எனக்கு பெரிய விஷயமே அல்ல. எவ்வளவு பெரிய வீடை கர்த்தர் எனக்கு கட்டி கொடுத்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தங்குவோம் பாருங்க, அதுதான் எனக்கு மேன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்காருவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு மேன்மை, அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலயத்தில் வருவதனால ரொம்ப சங்கடமா இருக்கு. ஜெபத்துக்கு வரணும்னா சங்கடமா இருக்கு, வேதபாட ஆராதனைக்கு வருவதுன்னா சங்கடமா இருக்கு. இல்லை இல்லை, இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருக்க வேண்டும் என்கிற உற்சாகம் வேண்டும், ஆலயத்துக்கு வரணுங்கிற வாஞ்ச வேண்டும். யோசுவாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு காரணம், நல்ல கவனிங்க, பொதுவாக யார் வரணும்? மோசேக்கு அப்புறம் அந்த தலைவராக யார் வந்திருக்கணும்? மோசேனுடைய பிள்ளைகள் வந்திருக்கணும். மோசேனுடைய பிள்ளை தான் அடுத்த தலைவனா வந்திருக்கணும். ஆனா மோசேனுடைய பிள்ளைகளை குறித்த சரித்திரமே வேதத்தில் இல்ல. ஏன் தெரியுமா? யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தா. ஆண்டவர் சொல்றாரு, நீ யோசுவாவை, நூனின் குமாரனான யோசுவாவை உன்னுடைய ஸ்தானத்தில் என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு, அபிஷேகம் பண்ணு. உன் காலத்திற்கு பிறகு இந்த ஜனங்களை நடத்துவதற்காக நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னோடு இருந்தது போல நான் அவனோடும் இருப்பேன். நீ தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதில்லை, அவன் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். அல்லேலூயா. ஒரு உயர்வும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு மேன்மையும் சாதாரணமாய் பிறந்து வளர்ந்த யோசுவாவுக்கு கிடைத்ததற்கு காரணம் அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியவில்லை. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஆலயத்துக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பிள்ளைகள் பாருங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, சர்ச்சு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டான், எவ்வளவு வேலை இருந்தாலும் வரமாட்டான். பிள்ளைகள் கவனிங்க, சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள், உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கணும். சனிக்கிழமை சாயங்காலம் சர்ச்சை ரெடி பண்றோம்னா பிள்ளைகளை ஆலயத்துக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தால் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதான் பைபிள் சொல்லுது. ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சியா இருங்க, ஆலயத்துக்கு போகணும்னா உற்சாகமா இருங்க. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது எப்படி இருந்தேன் சொல்லுங்க? மகிழ்ச்சியா இருந்த. அந்த மகிழ்ச்சி இருக்கணும். சர்ச்சுக்கு போறதுக்கு மகிழ்ச்சி இருக்கு. சங்கடப்பட்டு சர்ச்சுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்ல மாட்டேன்றீங்க. சில பிள்ளைகள் எல்லாம் பெற்றோர் கோயிலுக்கு வா ரெடியா, அது இழுத்து கடைசியா இந்த அம்மாவுக்கு இருக்கிற சமாதானம் என்ன செய்திடும்? கெட்டு போயிடும். ஆலயத்துக்கு வந்தாலும் ஒழுங்கு அவங்களால என்ன செய்ய முடியறது இல்லை, ஆராதிக்க முடியும். ஏன்னா வீட்டுல இருந்து வரும்போதே இதுதான் சொல்ல மாட்டேன்றீங்களே. பேசுங்க. வீட்டுல இருந்து வரும்போதே குழப்பத்துல தான் வருது. இல்ல, இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், ஆலயத்துக்கு போகணும்னா எப்படி இருக்கணும்? பிள்ளைகள் சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். நேரமே வரணும். 7 மணிக்கு ஆராதனைனா 7:30க்கு வராதுங்க, 7:15 வராதுங்க. 7 மணிக்கு ஆராதனைனா 6:45 வந்து உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, முழங்கால போடுங்க, முடக்குங்க, சபையில நேரமே வாங்க.
ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பாட்டு முடியட்டு, 2 பாட்டு நோ, நான் நேரமே போய் உட்காருவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவது எனக்கு மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு போகக்கூடாது அப்படின்னா, ஏன் தேவ சமூகத்தை விட்டு ஒரு மனுஷன் போகக்கூடாது அப்படின்னா, தேவ சமூகத்தில் வரும்போது அவனுக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய. அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா? பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். அல்லேலூயா. எங்க தான் உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்குது சொல்லுங்க? அவருடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போய் பாருங்க, உங்க இருதயத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் அநேகர் சபையில வந்து என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்போதும் ஜெபிக்கிற சில சகோதரிமார்கள் வந்து ஜெபிப்பது உண்டு. இப்போ நான் சகோதரர்மார்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் போதில் எங்கே வந்து ஜெபிக்கணும்? சபைக்கு வரணும், ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். வந்தால் தான் ஆசீர்வாதம். வரலைன்னா நமக்கு என்ன இல்லை? மேன்மை இல்லை, உயர்வு இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாருங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள். வேலையெல்லாம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எங்கேயும் வரணும், ஆலயத்துக்கும் வரணும். ஜெபத்துக்கு டைம் ஒதுக்குங்க. அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். முடிந்த அளவு நேரம் கிடைக்கும் போதுனா சர்ச்சில் வந்து ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏசாயா 23:18 படிங்க. ஏசாயா 23:18. அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்க முடிவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது என்ன கிடைக்குது தெரியுமா? திருப்தியாக சாப்பாடு, நல்ல வஸ்திரம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தில் வந்தா, சமூகத்தில் வந்தா என்ன கிடைக்கும்? நல்ல சாப்பாடு கிடைக்கும். மன்னா என்கிற சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். சொல்ல மாட்டேன். ஆலயத்துக்கு வந்தாதான் மன்னா என்கிற ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வேதப்பட ஆராதனைக்கு வரலைன்னா உங்களுக்கு வேதத்தின் ஆழங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. உபவாச ஜெபத்துக்கு வரலைன்னா வேதத்தின் ஆழங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பொதுவான ஒரு பிரசங்கமாக இருக்குமே ஒழிய ஆழமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதில்லை. அது எதிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறதுனா வேதபாட ஆராதனையிலும் உபவாச ஜெபத்திலும் தான் அதிகமாக போதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் வரும்போது நீங்க திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு மன்னாவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு உடுத்துவார். நீங்க அங்க பார்க்கும்போது எழுத்தின் பிரகாரம் அது சாப்பாடும் வஸ்திரமாக இருந்தாலும் ஆவிக்குரிய பிரகாரம் சபைக்குள்ள வரும்போது உங்களுக்கு மன்னாவும் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உலக பிரகாரமான சரீரத்துக்கு தேவையான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஆத்துமாவிற்குரிய ஆகாரத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம், அவருடைய சமூகத்தில் வரும்போதுதான் நல்ல திருப்தியான சாப்பாடு, நல்ல வஸ்திரமும் கிடைக்கும். அல்லேலூயா. மூன்றாவது 21ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை படிப்போம். 21ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை படிப்போம். அவரை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக்குகிறவராயிருக்கிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அவருடைய சமூகத்தில் என்ன கிடைக்கிறது? மகிழ்ச்சியினால் மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறாரா? பூரிப்பாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலைன்னா அந்த ஒரு வாரமும் எனக்கு எப்படியோ இருக்கும். எங்களுக்கு தக்கலை சபையில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் குரலை கேட்கலைன்னா எனக்கு அந்த ஒரு வாரமும் என்னமோ மாறி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்காது பாஸ்டர். அப்படின்னா அவங்க விசுவாசம் என்ன? எப்படியாவது ஆலயத்தில் போய் பாஸ்டர் பண்ணுற அந்த வார்த்தையை என்ன செய்யணும்? கேட்டுறணும்.
அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியினால் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரா? பூரிப்பாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம எப்படி ஆக்குகிறாரா? மகிழ்ச்சியினால் நம்மை பூரிப்பாக்குகிறார். அடுத்ததாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 நாளாகமம் 16:11 படிக்கும்போது, கர்த்தரையும் அவர் வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை என்ன செய்யணுமா? நித்தமும் தேடணும். சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சமூகத்தை நித்தமும் தேடணும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்படி நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம தேடும்போது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சமூகத்தில் நாம் வந்து இருக்கும்போது அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மோசேட்ட சொல்லும்போது சொன்ன ஒரு வார்த்தையை படிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது 2வது வசனத்தை படிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளை இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீ எப்போ ஆயத்தமாகணும்? விடியற் காலம், அதிகாலையில் நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில். ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ போய் நிற்கணும்? காலையிலேயே போய் நிற்கணுங்க. அப்படி காலையிலேயே நின்னா ஆண்டவர் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதிகாலையில் ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அதுதான் ஆசீர்வாதம். மோசேயின் ஆண்டவர் சொல்றாரு, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேலே ஏறி அங்கே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கேளுங்க. அதிகாலையில் எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிற அனுபவம் இருக்குதா? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். அதிகாலையில் தேவ சமூகத்தில் வந்து நின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மோடு கூட பேசுவார். அதனால அதிகாலை ஜெபம் வைக்கிறோம். நான் இந்த வசனத்தை நேரத்துக்கு எடுக்கும் போதே நினைச்சேன், வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக சபையில் என்ன ஜெபம் வைக்கணும்? அதிகாலை ஜெபத்தை வைக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம எப்போ எழும்பி நிற்கணும்? காலையிலே எழும்பி என்ன செய்யணும்? ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அது ஒரு நல்ல பழக்கம். அது ஒரு நல்ல பழக்கமாக இருக்கட்டும். தேவ சமூகத்தில் வந்து நிற்கணும். அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் வந்து நிற்கும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். நீங்கள் 34 அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. மோசையோட ஆண்டவர் பேசுவார். தேவ சமூகத்தில் போய் நிற்கிறவன் தான் ஆண்டவர் பேசுவார். சொல்ல மாட்டேன், நிற்காத ஆள்கிட்ட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? பேச மாட்டார். இந்த வாரம் பைபிள் ஸ்டடிக்கு வராதவங்களுக்கு நான் என்ன பேசினேன்னு தெரியவே தெரியாது. என்ன டாபிக் போயிட்டு இருக்குன்னு இங்க நிறைய பேருக்கு தெரியாது. பாஸ் இந்த வாரம் எதை பேசியிருப்பான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எங்க வரல? தேவ சமூகத்துக்கு வரல. வந்தாதான் மன்னா கிடைக்கும், வந்தாதான் வார்த்தை கிடைக்கும், வந்தாதான் தேவன் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. மோசே தேவ சமூகத்தில் வந்து நின்னா கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தேவ சமூகத்தில் வரும்போது அவரை நம்ம சும்மா நிற்க கூடாது. தேவ சமூகத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? வாசிங்க. 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல் 6:21 படிப்போம். ம் 16 அதிகாரம் எடுங்க. இல்லை சாரி, 2 சாமுவேல் எடுங்க. 2 சாமுவேல் 6:21. 2 சாமுவேல் 6:21. 1 சாமுவேல் சொல்லிட்டேன். 2 சாமுவேல் 6:21. அதற்கு தாவீது
மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கில இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி என்ன செய்யணும்? ஆடி பாட. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் வரும்போது அப்படியே ஒரு மாதிரி டைட்டா நிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டெல்லாம் பாடும்போது உடம்பை என்ன செய்யாது? அசையாது, ஆடாது, பாடாது, கை தட்டாது. இன்னைக்கெல்லாம் நான் பார்த்தேன், 3வது பாட்டுக்கு எழுப்பி விட்டா நிறைய பேருக்கு எழுப்பி கூட என்ன செய்ய முடியலை, நிற்க முடியலை, தோத்துரும். நிறைய பேருக்கு கை தட்ட முடியலை, நிறைய பேருக்கு பாட முடியலை. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் ஆடி பாட கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சமூகத்தில் வரும்போது நல்ல கையை தட்டி பாடணும், நல்லா நல்ல நல்ல உடம்பெல்லாம் அசையணும், ஆவியில் என்ன செய்யணும்? நிறையணும். இங்கே வந்து அப்படியே பவ்யமாக நின்றுட்டு இருக்க விடாது. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க. இங்கே வந்து அப்படியே கை கட்டிகிட்டே நிற்கக்கூடாது, இங்கே வந்தால் கையை தட்டிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சில சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கையை ஒரு கை தட்டுங்க தட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்துட்டு இருப்பாவ, அவள் பேசுகிற ஆளுக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமாக இருக்கும். அது கை தட்டிகிட்டே இருக்க சொல்லுவாள். நான் பார்த்தேன், இங்கே கை தட்ட சொன்னால் எத்தனை பேர் தட்டுவேன்? 2 நாள் தட்டுவியா, 3ஆம் நாள் என்ன செய்திருவியா? அமைதியாக. அதனால தான் சொல்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். ராமேன் சொல்ல மாட்டேன்றியா? ஹல்லேலூயா. ஆலயத்தில் வரும்போது ஆடணும், பாடணும். அவர் சமூகத்தில் வரும்போது சும்மா இருக்கக்கூடாது. ஆமென். சொல்ல மாட்டேன்றியால. அவர் சமூகத்தில் வரும்போது ஆயத்தமாகி அவர் சமூகத்தில் வந்து நின்று நல்ல கை என்ன செய்யணும்? தட்டி பாடணும். யார் பரிகாசம் பண்ணாலும் அதை பற்றி கவலையே படக்கூடாது. சிலர் நம்மளை பரிகாசம் பண்ணத்தான் செய்வாங்க. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. இப்போ என்ன தலையாத்தம் கூட்டத்துக்கு போயிட்டியா, பந்தேவசு கூட்டத்துக்கு போயிட்டியா, அல்லேலியா கூட்டத்துக்கு போயிட்டியா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கைத்தட்டத்தை பார்த்தா நிறைய பேர் பரிகாசம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படவே கூடாது. மீகாள் தாவீதை நகைக்கிறாள், தாவீது அதை பற்றி கவலைப்படவே இல்லை. நான் சொல்கிறான், நான் நீசனும் நான் என் பார்வைக்கு அர்ப்பணமானே. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் ஆடி பாடி துதிக்கிறது எனக்கு எந்த வெட்கமுமே இல்லை. சபையில் வந்து விசுவாசிகள் நல்லா கையை தட்டி ஆவியில் நிரம்பி உற்சாகமாக பாடி துதிக்கணும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் அடுத்து செய்ய வேண்டியது 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. 1 ராஜாக்கள் 13:6. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி ஆலயத்தில் வரும்போது விண்ணப்பம் பண்ண வேண்டும். சபையில் வரும்போது என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் ஆயத்தமாகி வரணும். வந்து நல்ல கையை தட்டி பாடணும். பாடினா போதாது, சபையில் வந்து தான் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். ஒரு ஆம்பேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், நாங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண தானே பாஸ்டர் செய்கிறோம். அதெல்லாம் ஓகே, அது உங்களுடைய பர்சனல் ப்ரேயர், அது உங்களுடைய பர்சனல் ப்ரேயர். ஆனால் அதே நேரம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு தனி வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இது தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இடத்தை நான் தெரிந்து கொண்டபடியால் நான் இங்கே வாசம் பண்ணுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரில் எத்தனையோ இடம் இருந்தாலும் கர்த்தர் இந்த இடத்தை என்ன செய்திருக்கிறாரு? ஆலயத்துக்கு தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இது ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் என்ன செய்தாள்? விண்ணப்பம் பண்ணினாள், அழுதாள், ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் அவளுக்கு அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. நிறைய பேர் கண்ணெல்லாம் அப்படி கரங்குற மாதிரி இருக்கு. தட்டி சொல்லுங்க, சபைக்கு வந்து விண்ணப்பம் பண்ணணும். ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏதோ பாஸ்டர் சொல்ற ஜெப குறிப்புகளே அப்படி இங்க ஒருத்தர் மைக்க பிடிக்கணும், நடத்தணும், ஒருத்தர் சொல்லணும், அப்படி உற்சாகப்படுத்தி அப்படிலாம் இல்லை. சொல்ல மாட்டேன்றீங்களே. விசுவாசிகள் வந்து என்ன செய்யணும்? சபையில விண்ணப்பம் பண்ண, ஜெபம் பண்ணணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கே சங்கடமா இருக்கும். ஏன்னா மைக்க பிடிச்சி நான் உங்களை உற்சாகப்படுத்தி எனக்கு ஒரு விண்ணப்பமும் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கே சொல்லிட்டு இருப்பேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு பண்ணுங்க, அதுக்காக பண்ணுங்க, இதுக்காக பண்ணுங்க, அவங்கள பாட்டு பாடி யாரும் நடத்திருப்பான். என்னுடைய பர்சனலாக நான் ஒரு விண்ணப்பம் கூட என்ன செய்ய முடியாது.
அதனால தான் சில நேரம் உபவாச ஜெபத்தில் மைக்கை கீழே வச்சுட்டு நானும் ஜெபம் பண்ண நினைப்பேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. அல்லேலூயா. ஆலயத்தில் வரும்போது, சமூகத்தில் வரும்போது விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. கூட்டம் முடிஞ்ச பிறகு இந்த 4 பேரை என்னை பார்க்கணும், நான் இன்றைக்கி என்ன பிரசங்கம் பண்ணுங்கிற எனக்கு இன்றைக்கி சொல்லிட்டு போகணும். ஏன்னா கையில் நோட் இல்லை, பேப்பர் இல்லை, பென் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் 4 பேரை என்ன நீங்கள் 7 பேரை என்னை பார்த்துட்டு போகணும். சரியா? 7 பிள்ளை உன கையில் நோட் இல்லை இல்லை, நான் 8 பேரை என்னை முடித்து நின்று பார்த்துட்டு போகணும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா இங்கே உயிரை கொடுத்து கத்தி பேசிகிட்டு இருப்போம், ஒன்றும் எழுதுறதும் இல்லை, ஒன்றும் எடுக்கிறதும் இல்லை, சும்மா அப்படியே உட்காந்து பார்க்குறது. இங்கே கேட்டு சொல்லுங்கள், இங்கே விட்டுருது. அப்புறம் வீட்டுக்கு போனோடனே இந்த பிரசங்க எல்லாம் என்ன செய்திடும், மறந்துடும். அப்புறம் தேவ சமூகத்தை பற்றி உணர்வே இருக்காது. பாஸ்டர் பேசினாரா, அப்படி ஒன்று ஒரு பிரசங்கம் நம்ம பாஸ்டர் பண்ணியிருக்கிறாரு. அல்லேலூயா. நான் ஒரு பிரசங்கத்தை எடுக்கும்போது யோசிப்பேன். எப்படி தெரியுமா யோசிப்பேன், இந்த பிரசங்கம் ஏற்கனவே பண்ணிட்டோமா, இந்த வார்த்தையை பேசிட்டோமா. சப்போஸ் பேசியிருந்தால் விசுவாசிகள் நினைப்பாங்க பாஸ்டர் ஏற்கனவே இது பேசிட்டான்னு அப்படி ஜோம் பண்ணி எடுப்பேன். கர்த்தர் நல்லவர். இத்தனை வருஷமும் ஒரு தடவை பண்ண பிரசங்கத்தை இன்னும் என்ன செய்யலை, பண்ணா விடல் ஆண்டவர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நோட்டு எடுக்காதவங்களுக்கு அதை பற்றி உள்ள தெளிவே இருக்காது. 8 பேரை என்ன பார்த்துட்டு போகணும். என்ன முடிச்சப்பறம் உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குந்தா, எல்லாம் வச்சுருக்கேன், தருவேன், என்ன பார்த்துட்டு போங்க. சரி இருக்கட்டும், தோத்தேன். ஏன்னா ஃப்ரெண்டு வரிசையில் இருக்கிறது இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வரும்போது என்ன பண்ணணும், விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். இங்கே ராஜா அந்த தேவனுடைய மனுஷனுக்கு எதிராக கையை நீட்டின கை அப்படியே நின்றுட்டு, அவனுக்கு கை என்ன செய்யலை, மடங்கலை. ராஜா சொல்கிறான், எப்பா எனக்காக நீ என்ன செய், ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு. அவன் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணான், விண்ணப்பம் பண்ணான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. 4வது வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33வது வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை படிங்க. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன், நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு நாங்கள் கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம், கூடியிருக்கிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே வந்திருக்கும் போது ஊழியக்காரன் மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் கேட்க முடியும். கொர்நேலியு தேவ மனிதனாக இருந்தான். அவன் ஜெபம் பண்ணினான், கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். ஆகவே பேதுருவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். பேதுருவை அங்கே அழைத்து வர ஆண்டவர் ஆட்களை அனுப்புகிறார். பேதுரு வருகிறான். வந்த உடனடியாக கொர்நேலியு சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தின்படி நான் உம்மிடத்திற்கு என்ன செய்த, ஆட்களை அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். அப்பதான் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். தேவ சமூகத்தில் வரும்போது நீங்கள் என்ன கேட்க வரீங்க, தேவனுடைய மனுஷர்கள் மூலமாய் தேவன் கொடுக்கிற வார்த்தையை கேட்க வருகிறீங்க. அந்த வார்த்தையை கேட்க வரும்போது அதை குறிப்பு எடுக்கிற ஒரு அனுபவம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்பதான் அது மனதில் இருக்கும். சிலர் இங்கே சபையில் இருக்கிற ஒரு சிலர் அந்த குறிப்பு எடுத்திருப்பீங்க. குறிப்பு எடுத்தவங்களுக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைமில் அந்த நோட்டை எடுத்து புரட்டினா அந்த வார்த்தை உங்களோடு பேசும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சகோதரிகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்குள்ளே அந்த குறிப்பு எடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கட்டும். தேவனுடைய சபையில் வரும்போது தேவனுடைய மனுஷன் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கேட்டு, அதை ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை கேட்டு அதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கொர்நேலியுடைய வீட்டில் கூடி இருந்தவங்க எல்லாம் பேதுருடைய வார்த்தையை கேட்க ஆசையாக இருந்தாங்க. பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க. எல்லார் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க தான் ஊற்றப்படுகிறார், தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில். அங்க வந்து அவன் வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண உடனே அப்படியே அங்க பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரம்பி வெவ்வேறு பாஷைகளிலே பேச ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், சபையில விட்டு பிரியாது இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கட்டும். தேவ சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கட்டும். நூனின் குமாரனாகிய யோசுவா அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். நாம் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரம், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயத்தை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. பவுல் சொல்கிறான், சில சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வேணா, சரி பாஸ்டர் யூடியூப்ல போடுவார்ல பார்த்துக்கலாம், இன்னைக்கு லைவ் வரும்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்ல சபையில தான் கூடி வரணும்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க சபையை அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை, ஒரு வேதபாட ஆராதனையை, ஒரு உபவாச ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மன்னா ஆகாரம் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. அதை நீங்க இழந்து போயிருவீங்க. அது கிடைக்கணும்னா ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருக்கிற அனுபவம் இருக்கட்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபையில் வந்து உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதெல்லாம் டைம் கிடைக்குது அப்போதெல்லாம் எங்கே வாங்க சொல்லுங்க, ஆலயத்துக்கு வாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஒரு ஈரம் இருக்கட்டும். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது எனக்கு நல்லது. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் எப்படியாவது நான் வாசற்படியிலேயாவது நான் என்ன செய்திருக்கணும், உட்கார்ந்துருக்கணும், காத்திருக்கணும், அவருடைய பிரகாரங்களுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு உதவி செய்வாராக. இனி வரக்கூடிய நாட்களிலே சபையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் விசுவாசிகள் பிரிந்து போகக்கூடாது. விசுவாசிகள் என்ன நினைக்கணும், பிரியாது இருக்கணும். அல்லேலூயா. பிபிஎஸ்ஸா பிரியாது இருக்கணும், உபவாச ஜெபமா பிரியாது இருக்கணும், ஆல் நைட் பிரேயரா பிரியாது இருக்கணும், வேதபாட ஆராதனையா பிரியாது இருக்கணும். சபைக்கு வருவதில் விசுவாசிகள் எப்போதும் உற்சாகமாக இருங்க. சபையை விட்டு பிரியக்கூடாது, ஆசரிப்பு விட்டு கூடாரத்தை விட்டு பிரியக்கூடாது. நல்லா கவனிங்க. அந்த 6 லட்சம் புருஷர்கள் எத்தனை பேர்? 6 லட்சம் புருஷர்களில் மோசேயிட பணிவிடைக்காரனா யோசுவா இருந்து ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாததுனால மோசேயினுடைய காலத்துக்கு அப்புறம் ஆண்டவர் யோசுவாவை தலைவனாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்ற, உங்களையும் கர்த்தர் அடுத்த லெவல் தலைவர்களாக பார்க்கிறார். சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாம் அடுத்த லெவலில் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்றை செய்யணும்னு நினைக்கிறார், உங்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறார், மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களை ஆச்சரியமாக வைக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கலைன்னா, நீங்கள் தேவ பாதத்தில் விழுந்து கிடக்கலைன்னா, நீங்கள் அப்பா சமூகத்தில் கிடக்கலைன்னா கர்த்தர் உங்களை உயர்த்த முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா யோசுவா எப்பொழுது தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு தேவ மனிதன். ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்ற பொழுது அவன் மறுபடியும் ஒன்று செய்யாம தேவ பாதத்தில் போய் தேவ சமூகத்தில் போய் விழுந்துட்டு, ஆண்டவரே இப்ப நாங்க தோற்று போயிட்டோம், என்ன செய்கிறது? ஆண்டவர் சொல், நீ எழுந்திரு, எழுந்திரு, நீ எழும்பு. நான் விளக்கின சாபத்தீடானதை ஜனங்களுக்குள்ள என்ன செய்திருக்கிறாங்க, வைத்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த நஷ்டம், இந்த கஷ்டம், இந்த வேதனை இதெல்லாம் நீங்குச்சுன்னா நான் உன்னை மறுபடி வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போவேன். இந்த கால்வெளியில் ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தமான காரியங்களை, பாவமான காரியங்களை தூக்கி எரிஞ்சிருங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரட்டும், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நான் பிரியவே கூடாது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆலயம், இது கர்த்தர் எனக்கு கொடுத்த தேவ சமூகம். இந்த தேவ சமூகத்தில் நான் எப்பொழுது வருவேன். சொல்ல மாட்டேன் என்று பக்கத்தில் சொல்லுங்க, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷமாவது வந்துட்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? இது தேவனுடைய ஆலயம், இது தேவ சமூகம். ஒரு 2 நிமிஷமாவது வந்து எட்டி பார்த்துட்டா அது என்ன செய்யணும், போகணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். தினந்தோறும் ஒருவேளை தூரத்திலிருந்து வரவங்களுக்கு அது முடியாது, நீங்கள் பஸ் ஏறி வரணும். அதுக்காக உங்களை சொல்லுங்க, ஊரில் இருக்கிறவங்கள சொல்கிறேன். தூரத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும், ஆலயத்துக்கு வரணும். ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறேன், தினமும் ஒரு நேரமாவது ஆலயத்தில் வந்து ஒரு 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷமோ ஜெபம் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்வேன், போவேன்னு. தினந்தோறும் இந்த சபையை நேசித்து வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நம்ம அடிக்கடி நினைக்கிற, நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், எனக்கு எந்த அறிவும் கிடையாது, நான் யாருக்கும் பிரியமா இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இல்லை இல்லை, இதை செஞ்சு பாருங்க. அவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே யோசுவாவை போல நீங்களும் நானும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருக்கிற, தேவ சமூகத்தை விட்டு பிரியாது இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? ஆமென். தாவீது சொல்லும்போது சொன்னா 139ஆம் சங்கீதத்தில், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே. 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொன்ன, நம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். ஆமென். யோனா தேவ சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போனான். அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினான் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவனுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துச்சு. மறுபடியும் தன்னை தேவ சமூகத்திற்கு வர ஒப்பு கொடுத்த போது யோனாவை கர்த்தர் பயன்படுத்தினார். தேவ பிள்ளையே, இந்த காலவெளியிலே பரிசுத்தாவின் உங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி இருக்கிறாயா?
தேவனோடு இருக்கக்கூடிய, தேவ சமூகத்தோடு இருக்கக்கூடிய உறவை விட்டு விலகி இருக்கிறாயா? இன்னைக்கு மறுபடியும் அந்த உறவுக்குள்ள வா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தை குறித்த தரிசனம், தேவ சமூகத்தை குறித்த சிந்தை, தேவ சமூகத்தை குறித்த உணர்வு இல்லாம இருந்தா இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே யோசுவாவை போல மறுபடியும் என்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறேன். உடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த காலவெளியில கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாருக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. இந்த காலவெளியில எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரனோடு கூட பேசினா நான் தேவ சமூகத்தை விட்டு தூரமா தான் இருக்கிறேன், இந்த ஆலயத்தை விட்டு நான் தூரமா தான் இருக்கிறேன், ஆனா இன்னையிலேருந்து அப்படி அல்ல, நான் மறுபடியும் தேவனோடு தேவ சமூகத்தோடு கிட்டி சேர விரும்புகிறேன்.